ஒரு மனிதன் பள்ளி படிப்பு முழுமை பெறவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை கட்டினார். ஒரு அரசியல்வாதி பதவியை விரும்பவில்லை. ஆனால் நாடே அவரை தேடியது. அவர் யார்? அவர்தான் த கிங் மேக்கர் காமராஜர். 1903 விருதுநகர். சாதாரண குடும்பத்தில் பிறந்த சிறுவன் காமராஜ் 6ஆம் வகுப்புக்கு பிறகு பள்ளியை விட்டுவிட்டார். ஆனால் விதி அவரை விட்டுவிடவில்லை. மகாத்மா காந்தியின் அழைப்பை கேட்ட அந்த இளைஞன் சுதந்திர போராட்டத்தில் இறங்கினார். சிறை, துன்பம், தியாகம் எதுவும் அவரை பின்னுக்கு இழுக்கவில்லை. 1954 அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றார். அந்த நாளில் அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? எத்தனை குழந்தைகள் பள்ளிக்கு செல்லவில்லை? அவரின் ஒரு முடிவு, மதியான உணவுத் திட்டம். ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகள் பசியோடல்ல, புத்தகத்தோடு வளரத் தொடங்கினர். மதியம் ஒருவேளை உணவையாவது குழந்தைகள் சாப்பிட வேண்டுமென ஏழை பெற்றோர்கள் பள்ளிகளுக்கு மாணவர்களை அனுப்பிய காலம் அது. காமராஜர் கல்விக்கு ஆற்றிய பணிகளைப் பற்றிய தொடர்ந்து பேசி வந்த பெரியார் அவரை பச்சை தமிழன் என புகழ்ந்து கூறியுள்ளார். 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று 3ஆம் முறை முதலமைச்சரானார். 1963 அவர் தானே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். ஏன் தெரியுமா? கட்சியை வலுப்படுத்த காமராஜர் நேருவுடன் இணைந்து கொண்டு அவர் உருவாக்கிய திட்டம் காமராஜ் திட்டம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் பதவியை விட்டு கட்சிக்காக வேலை செய்ய வேண்டும் என்ற துணிச்சலான முடிவு. ஜவஹர்லால் நேரு மறைந்தபோது இந்தியா ஒரு தலைவரை தேடியது. அப்போது அமைதியாக இருந்த காமராஜர் 2 பிரதமர்களை தேர்ந்தெடுக்க முக்கிய பங்கு வகித்தார். லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக முன்மொழிந்தார். அவரின் இறப்பிற்குப் பின் இந்திரா காந்தியை பிரதமராக ஆக்கினார். இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தியை பிரதமர் பதவியில் அமர வைத்தவர் காமராஜர். அதனால் அவரை கிங் மேக்கர் என்று உலகம் அழைத்தது. ஆனால் அவர் இறந்தபோது அவரிடம் இருந்தது பெரிய செல்வமில்லை, வங்கிக் கணக்கில் கோடிகளில்லை. மக்களின் மனதில் மட்டும் அளவில்லா மரியாதை இருந்தது. படிப்பு குறைந்தவர், பதவியை துறந்தவர், ஆனால் பல தலைமுறைகளை உருவாக்கியவர். அவர்தான் பெருந்தலைவர் காமராஜர்.